எல்லாம் பேசக்கூடாது மகளை பார்த்து. சித்தப்பாலா அப்ப நீ போயிட்டு நாத்தால வர சொல்லு போ. மானம் கட்டி போயிடும், மானம் கட்ட போயிடும். அவனி புட்டு போக பாத்துக்க அப்புறம். அடி சரகபதி சரகபதி சீரகத்து பார்த்தா சரகபதி சரகபதி சீரகத்து பார்த்தா அங்கிருந்து சரகபதி வரத்தை கெல்லத்தாடு வாரியா சந்தகி, வரத்தை கெல்லத்தாடு வாரியா சந்தகி போயா. ஐயர் வேறு சுப்பு ஏன் ஐசு வேறு சப்பு. என்னப்பா எத்தனை வியாபாரம் பண்ணிருப்ப? ஏ பாத்தாயா நாய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உனக்கு? ஆனா மானு கட்ட போல கடல் இருக்குமா சாம்பு, நம்ம ஊர் குழந்தை கிடக்குமா பாம்பு, காலையில ஊருக்கால பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து பேச சொல்றியா? மரியாதை இருக்காது. அப்புறம் அம்மா பெரிய மண்டை தண்ணியில கிடக்கு கெண்டை, அம்மா பெரிய மண்டை தண்ணியில கிடக்கு கெண்டை, சும்மா இருடி இழுத்தவா புன்னகை என்ன விலை, உன் பூவி தந்த விலை, கண்ணங்கள் என்ன விலை, உன் புன்னங்கள் சொன்ன விலை. உனக்கு இன்னும் வந்து 60 வயசானாலும் சரி என் கிண்ணத்தையும் பார்க்க முடியாது, என் புன்னகையும் நீ பார்க்கவே முடியாது. நல்லா பேசுறீங்களே, என்ன உங்களுக்கு அறிவுறு இருக்கா? எனக்கு அறிவு இருந்தா நான் ஏன் உன் கூட வரேன்? அப்படியா? அத சொல்லு. ஏமா இப்போ அறிவு இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். அறிவா கேளுங்க, முடிஞ்சா பதில் சொல்றேன், தெரியலன்னா அங்க மாமாட்ட கேட்டு சொல்றேன். ஏமா 4ல 3 வச்சனா எத்தனை? 4ல 3 வச்சனா ஐயோ 1, 3ல 4 வச்சனா அது 1 தான். 3ல 4 வச்சனா 3ல எப்படி 4 போகும்? அதெல்லாம் போகாது. நான் நினைச்ச போக வைப்பேன். அதெல்லாம் போக முடியாது. நீ என்ன அம்மா கொடுக்கு போகும்டே. எப்படிங்க 4ல எப்படிங்க 3 போகும்? போ வச்சிட்டா போகாது. இப்போ இது எத்தனை? 4 3 இது எத்தனை? 4. இந்த நல்ல லவக்கலோ அந்த திருட்டு திரும்ப நுழைற புத்தி ஒண்ணு விட்டு போகுதா? சந்துக்கு அப்படி போற நீ. இப்ப நான் அடுத்து கேக்குறேமா, என்னது சூப்பருக்கு ஆஃபருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பருக்கு ஆஃபர் இருக்குமா? ஒரு பொருள் வாங்கினா சூப்பர், அந்த பொருளுக்கு ஃப்ரீ கொடுத்தா ஆஃபர். இல்ல நாங்க ஒரு வீட்டுக்கு பொண்ணு வைக்க போறோம். சரி பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா சூப்பர், பொண்ணோட தங்கச்சி நல்லா இருந்தா பிரிஞ்சு போய் பாத்துக்க அப்புறம். என்னம்மா சென்னை பக்கம் பொண்ணோட தங்கச்சியார பாப்பியாக்கு? தங்கச்சி இல்லைனா தங்கச்சி இல்லைனா மாமியார் இருக்கும், மாமியார் இல்லைனா மாமனார் இல்லைனா கூட்டு போன புரோக்கர் இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கிற ஐயர் இல்லைனா பொண்டாட்டி இல்லைனா ஒரு மசுராவுல எதுக்கு தான் கல்யாணம் பண்ண பாவிக்கல. உனக்கு பொண்ணு யார் பொண்ணு கொடுக்காதீங்க. சரிமா இப்ப அடுத்தவங்க கேக்குறேன், என்ன கேள்வி? மாமிக்கு சாமிக்கு என்ன வித்தியாசம்? மாமிக்கு சாமிக்குமா? மாமி வந்து ஐயராத்துல இருப்பா, சாமி வந்து கோயிலுக்குள்ள இருப்பா. இல்ல ஏன்? சாமியை பார்த்தா பகவானின் கண்ணத்துல ஓடுவான். சரி உங்கள மாதிரி மாமியை பார்த்தா கிண்ணத்துல ஓடுவான். ஓடுவடியே பாத்து கைய ஒட்டி விடுவேன். அந்த கிண்ணத்துல போடுறதுக்கு நாங்க இடம் கொடுக்கணும், அப்பதான் நீங்க போட முடியும். இப்ப அடுத்தவங்க கேக்குறேன், என்னது? சோத்த திங்கணும்னா எதை திறக்கணும்? சோத்த திங்கணும்னா வாயை திறக்கணும். அப்புறம் சோத்து பாடிய மூடிய திறக்காமல நீங்க அள்ளி போடுவீங்க. சரி அதை விடு. பல்லு விளக்க என்ன தேவை? பல்லு விளக்கும் போது பேஸ்ட் விடுனா பல்படி வேணும். அதெல்லாம் இல்ல, பல்படி தேவையில்ல, பேஸ்ட் தேவை. அப்புறம் எப்படி பல்லு விளக்குவ? பல்லு விளக்குறதுக்கு பல்லுதான் தேவை. பல்லு இல்லைன்னா ஓவாயில கழுவு. நான் ஒன்ன மாதிரி அறிவா பேசுற பப்புன்னு நான் பேசவே இல்ல. இப்ப நான் அடுத்தவங்க கேக்குறேன், என்னப்பா? பசுமாடு சாணி ஓடணும்னா என்ன செய்யும்? என்ன புடிச்ச கிரகத்தை சொல்லி இதெல்லாம் பதில் சொல்லணும். பசுமாடு சாணி போட்டோம்னா என்ன புல்லு போடணும், என்ன புண்ணாக்கு போடணும். பசுமாடு சாணி போடணும்னா புல்லு புண்ணாக்கு மட்டும் போடணும். அது போட்டதான் வயிற்றுனா இப்படி வரும். முத மாடு முக்கணும், அப்புறம் வாழை தூக்கணும். அப்படி சொல்றேன். என்ன நல்லா பேசுறீங்க. அடுத்து ஒண்ணு கேக்குறேன், என்ன கேள்வி? இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி தின்ன சட்னி வேணும். இட்லி தின்ன வாயிலா வேணும். வாயோட சேர்த்து அறுவடை எடுத்து வெட்டி விடுவாயா? இப்ப சொல்லி இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி தின்ன வாய் வேணும். இப்ப இட்லி தான் வேணும். எங்க இப்ப சொல்லி இட்லி தின்ன என்ன வேணும்? இட்லி தான் வேணும். அத வச்சு வைக்க உங்க சட்டி வேணும். எங்க இப்ப சொல்லி இட்லி தின்ன என்ன வேணும்? வச்ச வைக்க எங்கோட சட்டி வேணும். நான் ஒத்துக்குவாங்க. வச்ச வைக்க உங்க அடுப்பு வேணும். உங்க அடுப்பு தேவை போயா? இப்ப சொல்லி இட்லி தின்ன என்ன தேவை? எங்கோட அடுப்பு வேணும். அதுல திரிச்சரிக்க எங்க விறகு வேணும். நான் ஒத்துக்க மாட்டேங்க. நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க விறகு இல்லாம எப்படி பாப்பா? இல்ல உங்கட்ட விறகு எங்களுக்கு தேவையே இல்ல. இப்படி எல்லாம் பீத்து வேண்டாம். இப்ப வந்துகிட்டு இருக்க நாகரிக காலத்துல கரண்ட் அடுப்பு இருக்கு. இந்த அடுப்பு இருமா. இந்த அடுப்பு வேகிறதுக்கு உங்களுக்கு விறகு எங்களுக்கு தேவை இல்லையா? கரண்ட் அடுப்பு இருக்குன்றீங்களே, அப்பயும் சொர்வே எங்க பிளக் வேணும். சரி உங்களோட பிளக்க தேவையில்ல, கேஸ் அடுப்பு வச்சுக்குவோம். அப்ப புடிச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு எங்க லைட்டர் வேணும். அப்ப நாங்க திரி அடுப்பு வச்சுக்குவோம். திரி அடுப்பு. அப்ப பத்த வைக்க எங்க குச்சி வேணும். வாயில போட்டு பூத்து ஊதி பத்த போம்பியா? அப்ப ஊதுறதுக்கு எங்க குழல் வேணும். உங்களோட சாமன தேவை, நாங்க பத்தி எடுத்து செத்துட்டு போறோம். போ. அப்பா நல்லா பேசுறீங்க. நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? நான் பெரிய மேஜிக் மேன்மா. அவள மிட்டையில காட்டுவேன். அப்படியா? ஆமா. மேஜிக்னா என்ன? மந்திரம். மந்திரம்னா? அதாவது மந்திரம்னா என்ன தெரியாது? சக்கமா சொல்லி தந்திரத்துல. ஐயோ மந்திரவாதிங்க. தம்பி யாரோ ஒரு சின்ன பையன் ஓடியா? நல்ல ஒரு சின்ன பையன். வா ஒண்ணு இல்ல. சும்மா சின்ன பையன். சும்மா மேஜிக் பண்ணுங்க. வாங்கடா, உன்னை பார்த்தாலும் எருவ மாடு கண்டு குட்டியோட பயப்படுற. வாடா. நீ சின்ன பையன் இல்லப்பா, நீ கிளம்ப பேசாம உட்காரு. வாடா. வா ஒண்ணு பண்ண மாட்டாரு. வாடா. உன்னை பார்த்தாக்கல இந்த பையன் பயப்படுறான். என்னமோ பண்ண போற.
பார்க்கையில கோடி பூத மாதிரியே இருக்கு. கோடி பூதம் ஆத்தாடி. தண்ணீர்மா பய பெருமை தண்ணீர்மா வாய் வச்சாலும் வாய் வச்சு. ஹலோ தம்பி, உங்க பேர் என்னப்பா? முத்துக்குமார். என்னப்பா? முத்துக்குமார். படிக்கிறீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? என்னது? 9வது. 9ஆம் வகுப்புன்னு சொல்லியா? சொல்லு. 9ஆம் வகுப்பு. மறுபடியும் 9ஆம் வகுப்பு. சரி தம்பி, நல்லா படிக்கணும். என்னப்பா? எதுக்கு அந்த பிள்ளைய பக்கம் இப்படி பொத்தி நிக்கிறப்ப பொத்த கூடாது. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாதம். அப்புறம் நாங்களே பீத்துட்டா வர்றோம். ஒரு மட்டும் சாதம் சாப்பிட்டோம். நீ மட்டும் விடுமா தம்பி, நல்லா பேசணும். படிக்கிற 9ஆம் வகுப்பு படிக்கிற முடியல. 1 2 10 வரைக்கும் வேகமா சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இங்கிலீஷ்ல சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹிந்தியில சொல்லு. தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு அண்ணன் சொல்லி சொல்லித்தரேன். தெரியுமா தெரியாதா? தெரியாது, பரவாயில்ல. அண்ணன் சொல்லி தரவா? சொல்லியே. 8 2 3 3 4 7 5 5 6 6 7 8 9 10. பயப்படாதீங்க, எனக்கே 5 வரைக்கும் தான் தெரியும். இது ஹிந்தி கிடையாது தம்பி. டோட்டல். சரி தம்பி, தெலுங்குல சொல்லிக்கிறவா? சொல்லுங்க. 1 2 1 2 2 2 2 2 3 2 3 2 4 2 4 2 3 2 5 5 2 5 2 6 2 6 2 7 2 7 2 8 2 8 2 பொண்டுலு. பொண்டுன்னா 9 தானம்மா. சொல்லு பொண்டுலு. சொல்லியா? 10 10 எத்தனை லூ போட்டிருக்க? 10 உங்க உடம்புக்கு அத்தனை தேவைப்படுது. சரி தம்பி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சாமி மேல சாட்சியா சொல்லுங்க, நீங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. சத்தியமா? சத்தியம். கையில சத்தியம் பண்ணுங்க. இதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. நீங்க ஆம்பளை பிள்ளை தானே? உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க ஆம்பளை பிள்ளைன்றீங்க? இந்த கொலகார பாவிய கூப்பிட்டதுக்கு ஏன் செருப்படுத்தி என்னைய அடிச்சுக்கிறேன்? என்னடா சொன்னேன்? குடிச்சிருக்கேன். ஆம்பளைட்ட மொத்தம் 4 இருக்கியா? பயப்படாம சொல்ல 4 இருக்கு. அது மாதிரி குடிச்சு பார்த்துட்டு 3 சொல்ல. நான் சொன்னது வேற. இந்த கையை வச்சுக்கங்க. அத்தம், மடம், நாணம், சேனம், பயிர்ப்பு. பயிர்ப்பு. இதுல பயிர்ப்பான். அதுல பயிர்ப்பு. பயிர்ப்பு. செய்யலாமா? அம்மா தாயே தம்பி மேஜிக் செய்யலாமா? இது என்னது? பந்து. அப்புறம் நான் லட்டுன்னு நான் சொன்னேன். இதுக்குள்ள வச்சுட்டான், இதுக்குள்ள மூடிட்டான். இதுக்குள்ள என்ன தெரியுது? எல்லாம் நல்லா பாருங்க. என்ன தெரியுது? ஓட்டையா தெரியுது? ஆம்பளை பிறந்துட்டால ஓட்டையா தானே தெரியுது. இதுக்குள்ள என்ன தெரியுது? ஒண்ணும் முடியல. இந்த கையில பிடி, அந்த கையில பிடி, இது இந்த கையில பிடி. குடிசையில இதை இப்ப என் கையில கொடுத்துரு, அதை போய் பெட்டிக்காரத்தை கொடுத்துரு. அதை கொடுக்கற யோசிப்பேன் போல, எதுக்குடா கொடுக்கணும்னு. இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஊது. எச்சிய துப்பிடாதரா. அச்சாச்சா, இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நல்லா பாருங்க. இதுல ஒண்ணும் இல்ல. மூடிட்டேன். ஓம் கிளீம் கிளீம் சுடுகாட்டு மண்டை, கருவாட்டு மண்டை. அவர்கிட்ட இருக்கிற பந்து இங்க ஓடியா? பந்து இந்த 1 ரூபாய் கையில பிடி. இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன? ஒண்ணுமே இல்ல. இதுக்குள்ள அந்த காசை வை. காசு வச்சுட்டீல? காசு இருக்கா? அதுக்குள்ள எல்லாரும் பாருங்க. காசு இருக்கா? ஓ, நல்லா பாத்துக்க தம்பி. ஒண்ணும் இல்ல. நல்லா பாத்துக்கொள்ளாங்க. ஊது. உள்ள வச்சுட்டேன். எவ்வளவு வச்ச? 1 ரூபா. 1 ரூபா வச்சுல இருக்கா? இல்ல. நல்லா பாத்துக்குங்க. எங்க வச்சு காசு? இப்ப இதெல்லாம் மேஜிக் கிடையாது. இதெல்லாம் ஒரு தந்திர வேலை. இப்ப செய்ய போதே உண்மையான மேஜிக். எதுக்கு பயப்படுவியா? எதுக்கு பயப்படுவியா? ஏவா பயப்படியும் பயப்பட மாட்டேன்னு சொல்லு. பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். ஆம்பளை சிங்கம். நெஞ்சு தூக்கணும்.
இந்த வயசுல நெஞ்ச தூக்கணும். நீ தள்ளி போய் நிலமா நெஞ்ச தூக்குற போல வேற ஏதாவது தூக்க போறேன். அன்பு சார்ந்த நாடக ரசிகர் மக்களே, இப்ப செஞ்சதெல்லாம் வந்து ஒரு சின்ன வித்தை. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ உயிரை பணியமா வச்சு ஒரு வேலை செய்ய போறேன். கழுத்தை தனியா வெட்ட போறேன். உன் கழுத்து இல்ல தம்பி, என் கழுத்தை வெட்ட போறேன். என் கழுத்து துண்டமா வந்து விழுகும். இந்த தம்பி மேல மந்திர சக்தி இறக்கி இவன் எடுத்து வச்சானா நான் உயிரோட வந்துடுவேன். என்ன தம்பி பயம் இல்ல? நேத்து வந்து கொஞ்சம் பயந்தவேன். மண்டையை இப்படி நேர வைக்கிறதுக்கு பதில திருப்பி வச்சுட்டியான். விடிகிற வரைக்கும் குண்டியை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. கையெடுத்து கும்பிடு. அம்மா அம்மா தாயே தாயே மணப்பாறை ஈஸ்வரி. மணப்பாறை ஈஸ்வரிக்கு நீ கூப்பிடுற வேற நடந்து போயிடுச்சு. நான் சாமியை கூப்பிட்டேன். அம்மா அம்மா தாயே தாயே மணப்பாறை ஈஸ்வரி. மணப்பாறை ஈஸ்வரி. காரக்குடி தலகவதி. காரைக்குடி தலைவலி. திண்டுக்கல் முருகன். காரக்குடி தலைவலியா? சரி இருக்கட்டும். அம்மா தாயே அம்மா தாயே பத்திரகாளி அம்மா. பத்திரகாளி அம்மா. அண்ணன் செய்ய போறாரு. அண்ணன் செய்ய போறாரு. என்ன செய்வனியா செய்ய போறேன். அண்ணன் மேஜிக் செய்ய போறாரு. அண்ணன் மேஜிக் செய்ய போறாரு. இப்பயாவது வழிய விடமா? இப்பயாச்சும் வழிய விடமா? வழிய விடமான்னு சொல்லியா? வழிய விடமா? வெட்டிடலாமா? அன்பு சார்ந்த நாடக ரசிகர்களே, ஆண்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய வேண்டுகோள். தயவு செய்து தலையில துண்டு போட்டுருக்கிறவங்க தோப்பட்டையில துண்டு போட்டுருக்கோம் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. உயிரோட விளையாட போறேன். ஐயா உங்க வீட்டு பிள்ளை மாதிரியா நானு? கை நீட்டி இப்படி முட்டிக்கல்லாம் கட்டி யாரும் உட்காராதீங்க. கால் நீட்டி உட்காராதீங்க. செத்த தயவு செய்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் என்னுடைய உயிரை பாதுகாத்து கொடுங்க. பெண்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். தலையில முக்காடு போட்டு யாரும் உட்காராதீங்க. கழுத்துல போட்டுக்கிற செயின் முக்கத்தையும் கலட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. நீதான் வெட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். ஒண்ணுன்னு சொல்லுவேன். எல்லாரும் சோறா சேர்ந்து கைதட்டுங்க. இப்ப இல்ல சொன்னதுக்கு அப்புறம் 2ன்னு சொல்லுவேன். விசில் அடிங்க. 3ன்னு சொல்லுவேன். விசில் அடிச்சு கைதட்டி ஆரோரப்படுத்துங்க. ஒரே வெட்டா வெட்டிடுறேன். தயவு செய்து ரத்தத்தை பார்த்து பயப்படுறவங்க இருந்தாலும் இந்த கர்ப்பஸ்திரி யார் இருந்தாலும் இந்த காட்சியை பார்க்காதீங்க. கண்ணை பொத்திக்கங்க. பார்க்கணும்னு ஆசையா இருந்தா திறந்து பார்த்துக்கங்க. கண்ணை திறந்து பார்த்துக்கங்க. அங்கிட்டு பின்னாடி ஏதாவது முரட்டு காலம் நிக்குது. அது சும்மா என்னம்மா அதனால வெட்டன்னு சொல்ல போற வெட்டலாம் தம்பி. அம்மா தாயே இந்த ஊரை காக்கக்கூடிய பத்திரகாளி அம்மா உன்னை அழைத்து என் காரியத்தை நான் தம்பி உன்னை என்ன பித்தாண்ட வெட்டு. தலையை வெட்டினதுக்கு அப்புறம் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் சுட்டதுல கொண்டு வராத முக்கியம் தலைகீழ வச்சிடாத. என்ன இன்னைக்கு வச்சுன்னு வச்சுக்க நாளைக்கு காலையிலவே சரியா வரும். சொல்ற கல்றா சிரிச்சுக்கிட்டு வெள்ளை சட்டை வேற போட்டுருக்க. லேசா தண்ணி போய் நில்லு. தண்ணி போய் நில்லு. ரத்தம் தயவு செய்து நீங்க அந்த பெட்டிட்டெல்லாம் பொத்திக்கங்க. நீங்க அந்த பெட்டிட்டெல்லாம் பொத்திக்கங்க. கனியாம நாத்தாமலை எல்லையிலே எல்லையிலே அம்மா மகனாகி போட்டிருக்கும் என் தாயே. யார் சாமி எது கூப்பிடுற? என்ன நெளிக்கிறீ? என்ன 2 நாளா மூட நோக்காடு பயமா இருக்கு. நெளிக்காம பயப்பட மாட்டீல? 2 ரக மாட்டி மாறி வெட்டிட்டு சாகணும். நீ எதுக்கு இருக்கிற முதல்ல அதை செய்ய. நீங்க ஊரா பார்த்து ரசிக்கணும்.
இந்த கூட்டத்துல பெத்த தாய்மார்கள் கூட இறக்கம் இல்ல. நீ வெட்டாத புண்ணு சொல்லல. யாராவது ஒரு நாள் ஏப்பா நீ வெட்டிடுச்சா எங்க ஊர் தான் கிடைச்சிச்சா என்னதுக்கு நாங்க சிரிப்போம் சொல்லலாம் மாட்டோம். அடுத்தது எப்படா வெட்டிடுச்சாங்க அதை எப்படா பாப்போம்னு 5 ஒருத்தர் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம், கழுத்துதான் வெட்ட போறேன்னு சொன்னேன், நீ என்னமோ இப்படி இப்படின்னு கிடந்து என்ன முதல்ல அதை அடுத்து ஓரமா வச்சிருக்காட்டு இருக்கு. குண்டுக்கள் அங்கேதான் இருந்துச்சு, அதே சேனது. அதான் தம்பி வாங்க, மேடைக்கு வர்றது பெரிய விஷயம். மேடைக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பா நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இன்ஜினியர். இன்ஜினியர் சிவிலா இல்ல எப்படி? சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர். அதே மாதிரி ஆஞ்சனியர் வருவீங்க, இன்ஜினியர் வருவீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய இன்ஜினியர் வருவீங்க. போங்க, நல்லா வரணும். சித்தாரை கட்டிக்கிட்டு சிவத்தோரம் சாச்சுக்கிட்டு திருட்டு வேலை இங்க வச்சுக்கூடாது. சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டியா? சிவத்தோரம் செவரில் சீனு தான் இருக்கு, சீனு கிழிச்சு போயிடும். சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மூர்த்தி வந்தாலாம் மகராணி. சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மூர்த்தி மயிலாட வந்தா. அடிவட்டம் போட்டு காரி புள்ள வளவு கொண்ட காரி, அடிவட்டம் போட்டு காரி வளைவி கொண்ட காரி. கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால காதல் செய்யலாம். அம்புட்டு வேற நேரமாக்கி கடமை கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. பொன் போன்றது. ஆமா, காலத்தை தொலைச்சாலும் நேரத்தை தொலைச்சாலும் கிடைக்கும். ஆடுறது மட்டும் இது இல்ல, விடிய விடிய நம்ம ஆடணும். ஏமா நல்லா பேசுறீங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு கல்யாணம் கல்யாணம் இங்க என்ன பாக்குறது? என்ன மைசூர் அது எட்டிக்கிட்டு பாக்குறீங்க? 5 மாசத்துல அவனை பின்னாடி தேடி வருவோமா? சரி இருக்கட்டுமா. காதலை பத்தி தெரியுமா? மூணு மாதிரி. ஏமா காதல் அப்படின்னா? காதல் தெரியாதா? எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க காதலித்து கல்யாணம் பண்ணுவது நல்லது, நாள் தப்பு. ஐயோ வேண்டாம். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு காதலிச்சா கடைசி வரைக்கும் காதலிக்கலாம். அது வேணா, அதான் வேணா உண்மை. எப்படி சொல்ல தெரியுமா? இது மனித ஒன்று உள்ள மனித காதல் இல்ல, அதையும் தாண்டி மிருக காதல் மாதிரி இருக்கும். நீங்க தான் பசு மாடு, நான் இந்த ஊருக்கு நான் பசு மாடு கண்டுபிடி. கோயில் காலை பசு மாடு எப்படி கத்துது தெரியுமா? அமாவாசை டயத்துல கத்துவீங்க. எப்படி? அம்மா ஏன் சோமா கத்துது? இந்த மாடு கேக்குது எங்க இருக்கியே அப்படின்னு. மாமா நீங்க எங்க இருக்கீங்க? இத கால மாடு எப்படி மாக்கடிக்குது? எப்படிங்க? முதல்ல அங்க இருந்து பெருமூச்சோடு கூப்பிட்டுட்டாளே அப்படின்னு. எப்படி? இப்ப அங்க இருந்து எப்படி? இப்ப அங்க இருந்து எப்படி மாக்கடிக்கு தெரியுமா? எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னது? இங்க இருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப பசவ மாடு திருப்பி கத்தும். எப்படிங்க? அம்மோ என்ன தூக்கி குடுக்குறியா? என்னது? அந்த மாடு எமோஷனை கத்துது, முச்சிசோட கத்துது. அந்த இதுக்கு என்ன அர்த்தம்? என்னது? சீக்கிரம் ஓடி வாங்கன்னு அர்த்தம். அப்பா நோக்கமா தான் இருக்க மாட்டேன். காலை எப்படி கத்தும் தெரியுமா? எப்படிங்க? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? உன் பின்னாடிதான் நிக்கிறேன். ஐயோ அப்பா. இப்ப பசவ மாடு சீசா கத்தும். எப்படி? அம்மோ ரொம்ப ஏத்துத மேல.
அடிப்படுத்த முட்டை எப்போ எப்போ உடனே கத்திக்கு ஒண்ணுக்கு இருக்கும். என்ன தெரியுமா? என்ன அது? பசு மாடு ஒண்ணுக்கு இருக்கு. இத காளை மாடு குடிச்சுட்டு எப்படி சிரிக்கும் தெரியுமா? எப்படி? ஐயோ மைக்ல எடுத்த போட்டு இழுக்கட்டும். உங்களுக்கு வேற வேலையை பத்தி மைக்க போட்டு நக்கி நக்கி விடுறது. என்ன பார்த்தா ராசா இந்த அளவுல தான் உனக்கு உண்மைக்காவே இவன் முடிச்சிருக்காரு. ஆசையே வராது எனக்கு. பசு மாடு கத்துது. இந்த சவுண்ட் கேட்டோன்னே நீ குடிஞ்சிடணும். போ. பாடுறாரு கெடுத்து போடாத. கெடா குட்டி காலை ஐயோ இது வேறயா? குருவாட்டு குட்டி. இருக்குதா? ஆமா சரிம்மா. அதனால உங்களை எப்படி காதலிக்கிறது தெரியுமா? எப்படிங்க? அந்த சிவரஞ்சனி ராகத்துல. சிவரஞ்சனியா? ஆமா. நான் காதலிக்கலையா? மாமரத்து பூ கொடுத்து மந்தவன் எப்படி ஓடுறது தெரியுமா? மாமரத்து பூ கொடுத்து மந்தவன் போடவா பூமரத்து இல்லலுக்கு தோட்டகாய் மூடவா கண்ணே புதுளாரே புதுளாரே மாமரத்தில் பூவெடுத்து மந்தவன் போடவா. இது ஏன் காதல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? என்ன எப்படி இந்த சைஸ்ல காமிக்க? உங்க காதல் ஆசை கருவேப்பிலையே ஏமாவே பெற்ற மன்னவனே காலத்தை
தமிழ் செல்வமே